அணு ஆயுதத்தை ஈரான் வைத்துக் கொள்ளலாமா கூடாதா, தயாரிப்பாங்களா இல்லையா, இதுதான் பெரிய பிரச்சனை. இதுக்காகத்தான் யுத்தமேன்னு சொன்னாங்க. இந்த விவகாரத்தில் ஈரான் அணு தொடர்பான எல்லா பேச்சுவார்த்தைகளையும் மொத்தமாக ஒரு 15 வருஷத்துக்கு பின்னுக்கு போட்டுருவோம், நாங்கள் அதை பற்றி தயாரிக்கிறது இல்லை, எல்லாத்தையும் விட்டுருவோம் என்ற விதமாக ஒரு மூடலான வார்த்தையை அதில் பேசியிருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஆனால் யுரேனியத்தை செறிவூட்டுகிற தன்னுடைய உரிமைக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது நாங்கள் ஆயுதத்தை உருவாக்க மாட்டோம், 15 வருஷம் வரைக்கும் நீங்கள் அதுக்கு கவலைப்படவே தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, ஆனால் யுரேனியத்தை செறிவூட்டுவோம் அப்படின்னு இருக்கிறாங்க. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய கேள்வியே. யுரேனியத்தை செறிவூட்டுறாங்கன்னா ஆயுதம் பண்ணுவாங்கன்ற அர்த்தம், ஆயுதம் பண்ண மாட்டோம்னா யுரேனியத்தை செறிவூட்ட கூடாதுன்ற அர்த்தம். அமெரிக்க அதிபருக்கு யுரேனியத்தை செறிவூட்டவே மாட்டோம், 0% நாங்கள் வச்சிருவோம், நீங்கள் சொல்றதெல்லாம் கேட்போம்ன்ற மாதிரி எதிர்பார்க்கிறாரு. ஈரான்காரங்க விட்டு கொடுக்குற மாதிரியே தெரியல. மிக தெளிவாக அவர்கள் இந்த பிரச்சனையில இப்படியான ஒரு செய்தியைத்தான் கொடுத்திருக்கிறார்கள் என்கிற நிலையில தான் இந்த முன்மொழிவு கிடைத்ததற்கு பிறகு, அனுப்பப்பட்டதற்கு பிறகு பாகிஸ்தான் வழியாக ஈரானுடைய துணை வெளியுறவு அமைச்சராக டிப்யூட்டி ஃபாரின் மினிஸ்டராக செயல்படக்கூடிய காசிம் கரிபாபாதி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இப்பொழுது அமெரிக்காவுக்கு இருப்பது 2 சாய்ஸ் தான். ஒன்று, இந்த ராஜதந்திர வழிமுறையை அவர்கள் தேர்ந்தெடுப்பது, இல்லை என்றால் நேரடியாக யுத்தத்திற்கு வருவது. எதை எடுத்தாலும் நாங்கள் ரெடி அப்படின்ட்டாங்க. யுத்தத்துக்கு வாரணம் வாங்க, சண்டை பிடிச்சிக்கிறோம், இல்லை ராஜதந்திர ரீதியில் தீர்த்துக்கிறோமா வாங்க அப்படி தீர்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த ரெண்டுமே உங்கள் கையில் தான் இருக்குன்னு பால உங்கள் பக்கம் போட்டோம். இனி நீங்கள் கோல் அடிக்க போறீங்களா இல்லை அவுட் கோல் பண்ண போறீங்களாங்கிறதையெல்லாம் நீங்கள் தான் முடிவெடுத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இந்த அறிக்கையில் அவர்கள் இந்த தகவல்களை சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான விவகாரமும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது.